வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் தாட் அண்ட் லாங்குவேஜ்க்கு கம்யூனிகேஷனில் எந்த அளவுக்கு நம்மளோட வார்த்தைகளை வித்தியாசப்படுத்துறது, எந்த அளவுக்கு நம்மளோட வார்த்தைகளை சரளமாக கோர்த்து பேச முடியுது. ஒரு சின்ன எபிசோட் ஒன்று பார்க்கோம், ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெளிவுபடுத்த முடியாது. எழுதும்போது சில வார்த்தைகளை நம்ம சேர்த்து சிறப்பான அளவுக்கு எழுதிடணும். கோட் லாங்குவேஜ் மாதிரி இருக்க முடியாது. கோட் லாங்குவேஜஸாக இல்லைன்னு சொன்னால் அது பிரிண்ட் ஃபார்மேட்டில், ரைட்டிங் ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொன்னால் அதுக்கு சிறப்பான அளவுக்கு எழுத்துக்கள் வார்த்தைகள், ஃப்ரேசஸ், அதாவது சின்ன சிறிய தொடர், நெடுந்தொடர் மாதிரி பெரிய வாக்கியங்களை அமைச்சு நம்ம பார்த்த ஒரு செய்தியை எழுத வேண்டி வரும்னு. அப்போது இதுக்கு என்ன அடிப்படை ரிக்குவயர்மெண்ட் என்ன? கம்யூனிகேஷன். வி வாண்ட் டு கம்யூனிகேட் வாட் எக்ஸாக்ட்லி வி ஹவ் சீன் ஃப்ரம் அவர் பால்கனி, ஃப்ரம் அவர் ஹால். நம்மளோட சிட்டிங் ரூம்லேருந்து நம்ம என்ன பார்த்ததை நம்ம அப்படியே சொல்லணும், சொன்னதை அப்படியே எழுதணும், எழுதினதை நிகழ்ச்சிகளை தொகுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அதில் என்ன விட்டு போயிருக்குன்னு தெரியும். பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். யூ ஹாவ் டு கிவ் யுவர் அப்சர்வேஷன் ஆர் டு பி கிவன் இன் ரிட்டர்ன் ஃபார்மேட் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு சிறு குழந்தை, ஒரு 2 அல்லது 3 வயசு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? சின்ன அளவில் பேச துவங்கும். அதனோட சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்னா அதுக்கு இம்மிடியேட்டாக ஒரு சிறு குழந்தைக்கு சோஷியல் என்விரான்மெண்ட் என்ன? தாய், தகப்பன், வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அதுபோல் இம்மிடியேட் அவைலபிள் எல்டர்ஸ் தான் அந்த குழந்தைக்கு ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு வரும். அதனால் அது எல்லா வார்த்தைகளையும் பெரியவங்களோட பேசிட்டு அது என்ன பெரிய கதை சொல்லுமா? இல்லாட்டி போனால் ஒரு லெக்சர் கொடுக்குமா? இல்லை. மாமா 2 லெட்டர் சிலபல், டாட்டா, தாத்தா, அதுபோல் 2 லெட்டர் சிலபல், 3 லெட்டர் சிலபல். சிலப்போ அந்த டங்கும் லிப்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் தாத்தா ஒரு 3-4 ஒரு தடவை ஒரே எழுத்தையை சொல்ல பார்க்கும். அப்படி சொல்லித்துன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மீனிங் வருதுன்னா, அட குழந்தை இவ்வளோ லெட்டர் சொல்லுகிறா, வாடா அப்படின்னு அவங்க தாத்தா கூப்பிட்டாங்களான்னு நம்ம எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்கும்போது the child gets overwhelmed with joy. He continued to utter the same syllables for the just next 30 minutes. அது அப்படியே சொல்லிவிட்டு இருக்கோம். அப்போ அதில் என்ன கிடைக்கும்? அந்த குழந்தைக்கு பெரிய அளவில் அதில் ஒரு சந்தோஷம், ஜாய் கிடைக்கும். அது கிடைக்கிறது ஜாயின் கூட அதுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் அந்த குழந்தையோட பேசுகிறோம், சிரிக்கிறோம். அதனால் அது கண்டினியூ டு ஸ்பீக் லைக் தட். அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதாச்சு செல்ஃப் சென்டர்லேருந்து சோஷியல் இன்டராக்ஷனுக்கு அது போகுது. அது பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு யாராவது நெய்பர்ஸ் இருந்தால் கூட அவங்கள்ட்டையும் அது சொல்லி காட்டும். கருத்தால் என்ன சொல்லி காட்டுனா சொல்லு அப்படின்னு சொன்னால் அது உடனே என்ன செய்யும்? வேகமாக தான் எனக்கு என்ன தெரியுமோ அது சொல்லும். நம்ம ப்ராம்ப்ட் பண்ணால் கூட போகிறோம். திருப்பி அதுக்கு தி சைல்ட் கண்டினியூ டு அட்டர் த சேம் சிலபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால சிலவங்க என்ன சொல்லுவாங்க, அது என்விரான்மெண்ட்டில் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் அது செல்ஃப் சென்டராக ஆக்கிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கருத்து ஏற்புடையதுதான். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல தனக்குத்தானே தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லும் அப்படின்னு சொல்லும். வாட் எவர் இட் இஸ், தி சைல்ட் ஆட் டு லேர்ன். 2 லெட்டர் சிலபலா, 3 லெட்டர் சிலபலா இருந்தால் கூட முதல்ல சிங்கிள் லெட்டர் அது அப்படியே கண்டினியூ டு லிப் அண்ட் டங்கில் தட்டி அதை சொல்ல தெரியுதுன்னு சொன்னால் அது தொடர்ந்து அதை கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். தட் வே த சைல்ட் டெவலப்ஸ் தி ஸ்பீச். பேசுறதுக்கு துவங்கினா தான் கம்யூனிகேஷன் இருக்கும். கம்யூனிகேஷன் சைன் லாங்குவேஜ் பேர். அது ஒன்லி வித் ஃபியூ பீப்புள் வி கேன் இன்டராக்ட். தட் இஸ் நாட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் சொன்னால் அதுபோல் பேச தெரியாதவங்களே இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி சைன் லாங்குவேஜஸ் பேசினா தான் நம்மளுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நல்ல வார்த்தைகளை சொல்லி மொழிகளை கடந்து நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அங்கே செய்கை மொழிக்கு இடமில்லாத போகும். செய்கை மொழி சில நேரத்தில் நம்மளுக்கு அது சரியான அளவு காம்ப்ரஹெண்ட் பண்ணுறதுக்கு கூட தெரியாதான் இருக்கும், புரிஞ்சிக்க கூட முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கம்யூனிகேஷன் வரும்போது இஃப் இட் இஸ் செல்ஃப் சென்டர்டு, டெவலப் டுவர்ட்ஸ் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் ஆர் சோஷியல் சோஷியோ சென்டரிக்காக இருந்துட்டு அப்புறம் அது ஈகோ சென்ட்ரிக்காக வரதா இருந்தாலும் போத் த வேஸ் ஆர் அப்ளிகபிள். த சைல்ட் லேர்ன்ஸ் போத் த வேஸ் டு கம்யூனிகேட் அப்படின்னு. இது ஒரு 11 மாதத்து குழந்தையிலேருந்து 20 மாதத்து குழந்தை வரைக்கும் இது ஏற்புடையதாக இருக்கும். நாம் கூட அப்படி தான் இருக்குமா? வளர்ந்தவங்க கூட ஒரு அடலசன்ஸில் இருக்கிறவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்களா? இல்லை ஒரு காலேஜ் போகிறவங்களோட அப்படி தான் நடந்துக்கிறாங்களா?
இல்லை ஒரு பெரிய என்னது சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க கூட அப்படி தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அது அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் தெரியும். தன்னை குறித்து ஒரு சில செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதே செய்திகளை நம்ம ஒரு சோஷியல் இன்டராக்ஷனில் பகிர்ந்துக்கும் பொழுது போத் ஆர் இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் கம்ஸ் ஃப்ரம் தி செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.